வெல்கம் டு கோமத்திஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரியான ஒரு சைட் டிஷ் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். இந்த சாஃப்ட் சப்பாத்தி ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா 3 விதமாக நம்ம ஆல்ரெடி சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கார்ட்லேயும் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். விருப்பப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சைட் டிஷ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. கோமத்திஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சைட் டிஷ் செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் எடுத்துருக்கிறது பட்டர் பீன்ஸுன்னு சொல்லுவாங்க. இப்போ யூஎஸில் இந்தியன் ஸ்டோரில் கிடைக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரான்பெரி பீன்ஸுன்னு இங்கே இருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஊரில் பச்சை கலர், வெள்ளை கலர், இந்த மாதிரி பிங்க் கலர்லேயும் கிடைக்கும். பேர் வந்து பட்டர் பீன்ஸுன்னு சொல்லுவாங்க. இந்த விதைகள் நீங்கள் நேராக போட்டு வேக வச்சிங்கன்னா கண்டிப்பாக வேகாது. ஸோ குக்கரில் தண்ணி ஊற்றி 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு வேக வச்சு ஒரே ஒரு விசில் விட்டுக்கோங்க. அது கிடைக்காத இடத்துல இந்த மாதிரி வால் ரகுனி பீன்ஸுன்னு இருக்கும். அப்படி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் நம்ம மொச்சக்கொட்டை மாதிரியே இருக்கும், ஆனால் பீன்ஸோட விதை மாதிரி இருக்கும். இது வந்து பட்டர் பீன்ஸோட ஒரு வெரைட்டி தான். இதை வந்து ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி உப்பு போட்டு 2 விசில் வச்சிங்கன்னா போதும், ரொம்ப சூப்பராக வெந்துடும். ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா இப்போ சைட் டிஷ் செய்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். ஒரு பட்டை, கட்டாயம் கல்பாசி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். 2 கிராம்பு சேர்த்து இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு இந்த மாதிரி வந்தால் தான் அந்த ஃப்ளேவர்ஸ் உங்களுக்கு வரும். இப்போ இந்த சைஸில் உள்ள வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணதுன்னு பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு இருக்கும். இதை போட்டுட்டு இதை நல்ல ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கணும். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளும் போட்டுக்கலாம். இது பாதி வதங்கிக்கிட்டு இருக்கப்பே பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான். அதனால் நீங்கள் பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வீட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 4 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்து போட்டிருக்கிறேன். இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு வதக்கணும் அப்படின்னா சட்டுன்னு நமக்கு வதங்கி இந்த மாதிரி வந்துடும். இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு ஒரு மிதமான தீயிலே ஒரு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தான் தக்காளி சேர்க்கணும். அதிக தக்காளி சேர்க்கக்கூடாது. ஒரு சின்ன சைஸ், இந்த சைஸில் உள்ள தக்காளி தோலை நல்லா சீவிட்டு கெட்டியான பகுதியும் எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது வந்து கட் பண்ணது 1/2 கப் அளவுக்கு இருக்கும். இதை ஒரு மிதமான தீயிலேயே நல்லா வதக்கி இந்த அளவுக்கு குழைவாக ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச கரம் மசாலா பொடி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் கடையில் வாங்கினதாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், விருப்பப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு 3 பேபி பொட்டேட்டோஸை வேக வச்சுட்டு இதில் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் ஒரு சின்ன உருளைக்கிழங்கு கூட வேக வச்சுட்டு சேர்த்துக்கலாம். கூடவே இப்போ வேக வச்ச பட்டர் பீன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த தண்ணியோடையே இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து இது ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு மிதமான தீயிலே கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். இதுக்கு ஒரு தேங்காய் பாலும் தேங்காய் விழுதும் அரைக்கணும். அதை ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் பால் எடுக்க 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துருக்கிறேன். இப்போ வந்து ஒரு வெதுன்னு இருக்கிற தண்ணி 1 கப் எடுத்துகிட்டு 1/2 கப் தண்ணி அளவுக்கு மட்டும் இதில் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சிக்கோங்க. சூடாக தண்ணி ஊற்றக்கூடாது. மிக்சியிலேருந்து நல்லா மூடி வந்து பிரிஞ்சு வெளியிலலாம் தெளிச்சிரும். வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ அதே சக்கையிலையே போட்டுட்டு 1/2 கப் மிச்ச தண்ணியை ஊற்றி நல்லா இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறமா இதையும் பால் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம. ஸோ தேங்காய் பால்னு பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை தனியாக எடுத்து வச்சுட்டு தேங்காய் விழுது அரைக்க ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துருக்கிறேன். 3 முந்திரி பருப்பு. கசகசா கிடைக்காத இடத்துல 5 முந்திரி பருப்பாக போட்டுக்கோங்க, முழு முந்திரி பருப்பு. கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துருக்கிறேன். இதோடையே ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக திக்காக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு அரைச்சி வச்சு பாலும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம குருமா எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். இப்போ 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் விழுதை இதில் சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் இருக்கிறதோட சேர்த்து நல்லா அலம்பி இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ இதில் வந்து உப்பு சேர்க்க போகிறதில்ல, ஏன்னா அந்த பட்டர் பீன் வேக வச்சப்பே உப்பு சேர்த்துருந்தேன். அதனால் உப்பு சேர்த்துக்கல. நீங்கள் செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா
நாம் வந்து கடைசியாக 1 கப் அளவுக்கு திக்காக இருக்கிற தேங்காய் பால் ஊற்றி நல்லா கலந்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. சைடில் நுரக்கட்டி வந்தோடனே நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்ச வாசனை அடிச்சிடும். இந்த அளவுக்கு நுர கட்டினோடனே நான் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த இதை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, ஆப்பம், இடியாப்பத்தோடு வச்சு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். பரோட்டா சாப்பிடுவீங்கன்னா அதோடு வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செஞ்ச உடனே சாப்பிட்டா தான் ரொம்பவே டேஸ்ட்டு. கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளும் கொத்தமல்லி இலைகள் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குருமா ரெடி ஆகிடுச்சு. இந்த சப்பாத்தியும் நாங்கள் வந்து ரெடி பண்ணிட்டேன். சொன்ன மாதிரி இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. விருப்பப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. அதை நான் இன்க்ளூட் பண்ணலை இதில். இதே மாதிரி அளவுகளோட இந்த குருமாவையும் சப்பாத்தியும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.